2K கிட்ஸ் பசங்க கிட்ட கருணாநிதியை காரல் மார்க்ஸ் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஐயா. அண்டாங்குண்டால கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி கருணாநிதிய கொள்ளைப்புற வரலாறெல்லாம் மூடி மறைச்சிட்டு கொள்கை பிடிப்பாளர்ன்ற மாதிரி டிஎம்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாவம் 2007 2008ல பிறந்து முதல் தடவையா ஓட்டு போற பசங்களுக்கு திருக்குவளையாருடைய திருவிளையாடல் தெரியல. ஆனா 90s கிட்ஸ் நாங்க சொல்றோம், கொஞ்சம் கேட்டுக்குங்க. சர்க்காரியா கமிஷன் ஊழல், சர்க்கரை திருட்டு ஊழல், கூவத்தை சுத்தம் பண்ற ஊழல்னு எங்க முந்தின தலைமுறை திமுகவுடைய தில்லுமுள்ள சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 90s கிட்ஸ் நாங்க அனுபவிச்சதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2006ல இருந்து 2011 வரைக்கும் கருணாநிதியுடைய கடைசி ஆட்சி காலம். அதான் தமிழ்நாட்டுடைய இருண்ட காலமும் கூட. ஆமா, உண்மையாலுமே இருண்ட காலம் தான். இன்னைக்கெல்லாம் மின்வெட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல. 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ மொத்த மின்சாரமே இருக்கும். பேட்டரியோடைய பலன் என்னன்னு அன்னைக்கு தான் பல பேருக்கு தெரிஞ்சது. இன்வெர்டரை வட்டிக்கு வாங்கியாவது வீட்டுக்கு வாங்கி வச்சா தமிழ்நாட்டுக்காரன். அந்த அளவுக்கு மின்வெட்டினுடைய கொடூரம் உச்சத்துல இருந்த காலம். இருக்கிற 2 மணி நேரம் 3 மணி நேரமுமே கலைஞர் டிவில அன்னைக்கு கிராமத்துல என்ன இருக்கும்? கலைஞர் டிவியும் சன் டிவியும் தான். தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடையில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிரப்பேன்னு இவருடைய குரலை கேட்கறதுக்காகவும், மாநாட மயிலாடம் மர தமிழர் டிவிக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அதையெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக காற்றிலேயே கைவரிசை காட்சிய கட்சி திமுக 1 மணி நேரம் 2 மணி நேரம் உண்ணாவிருந்த வந்த வரலாறும் திமுகவுக்கு தான் இருக்கு. கொத்து கொத்தா ஈழத்துல தமிழன் செத்து மடிஞ்சான். ஒட்டுமொத்த மாணவர்களும் போராட்ட காலத்துல இறங்கினான். தாய் தமிழகத்தை சேர்ந்த மாணவ செல்வங்கள் தீக்கிரையாகின. என் தொப்புள்குடி உறவுகள் அங்க செத்து மடியுது, எப்படியாவது ஈழத்துல போராட்டத்தை போற நிறுத்த சொல்லுங்க, இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுங்க, நீங்க தானே ஆட்சியில பங்கு வகிக்கிறேன்னு கருணாநிதிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. எத்தனையோ மாணவர்கள் தீக்குளிச்சு செத்தாங்க. ஆனா அன்னைக்கும் கருணாநிதி பண்ணது என்ன தெரியுமா? தலைபக்கம் மனைவியும் கால்பக்கம் துணைவியும் 2 பக்கமும் ஏர் கண்டிஷனரையும் வச்சுக்கிட்டு காலை டிஃபனை முடிச்சுக்கிட்டு மத்தியான உணவு இடைவேளைக்கு முன்பாக 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தவர் தான் இந்த கருணாநிதி. இந்த கருணாநிதியை தான் இன்னைக்கு காரல் மார்க்ஸ் ரேஞ்சுக்கு பில்டப் பண்றாங்க. புரட்சியாளர் யாருன்னு கேட்டா அம்பேத்கர் பேரை சொல்லாத, கருணாநிதி பேரை சொல்லுன்னு கூட திணிச்சாலும் திணிப்பாங்களாட்டு. காரணம் என்ன? இங்க தமிழன் உனக்கு தலைவனாக இருந்தான் என்கின்ற வரலாறு உனக்கு இருக்கக்கூடாது. கருணாநிதி தான் தலைவனாக இருந்தார் என்கின்ற அடையாளத்தை இங்க திணிக்கிறதுக்குள்ளார மிகப்பெரிய அரசியல் ஒழிஞ்சிருக்குது. அதையெல்லாம் இப்ப முதல் தலைமுறை வாக்காளர்கள் சிந்திச்சுக்கணும். 2011 2016 திமுக கூப்பிட இருந்ததுக்கான காரணம் அன்னைக்கு 90s கிட்ஸ் முதல் வாக்காளர்களாக இருந்தாங்க. அத்தனை பேரும் திமுகவை துரத்தி அடிச்சதுதான் 2011 2016 திமுக கூப்பிட போறதுக்கு காரணம். இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தயவு செய்து அதை கை நழுவ விட்டுவிடாதீர்கள். 90s கிட்ஸ் அந்த வலியோட வேதனையோட ஈழத்து ரணத்தோட அன்னைக்கு திமுகவை துரத்தி அடிச்சா 2011. 2016 திமுகவை தலைநீராம செஞ்சான். இன்னைக்கு 2K கிட்ஸ் நீங்க அதை செஞ்சு முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க.